ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரைட் சிக்கன் தான். ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறோம். ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃப்ரைடு சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மைதா மாவு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, இது வந்து கரம் மசாலா 1.5 ஸ்பூனு. சிக்கன் வந்து இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு போட்டு. லெமன் வந்து 1/2 சைஸ். முட்டை வந்து 2 முட்டை. தயிர் வந்து 1/2 கப்பு. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். இது இப்போ எல்லாம் எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும். நல்லா முட்டை இதாகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டு எல்லாம் போட்டு கலக்கியாச்சு. அடுத்து சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் போடுறோம். நல்லா இதில் அடைச்சி ஊற வச்சிடும். இப்போ இதை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். மைதா வந்து 1 கப்பு போட்டுக்கிறோம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு. அடுத்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. சிக்கன் மசாலா கரம் மசாலா 2 கலந்தது 1 ஸ்பூன். மெதுவா நல்லா கிடக்கு. இது ஏற்கனவே ஊற வச்சுருந்தா சிக்கனு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த மாவில் இப்போ ஏற்கனவே மிக்ஸ் பண்ண மாவில் நல்லா பெரட்டி அப்படியே ஐஸ் வாட்டரில் போட்டுருவோம். அப்படியே ஐஸ் வாட்டரில் போட்டுருவோம். மறுபடியும் எடுத்து அதை மறுபடியும் திரும்பவும் பரட்டணும். திரும்பவும் பரட்டு. இந்த பீஸ் விடுங்க, இந்த பீஸ் எடுத்து விடுங்க. இந்த கொஞ்சம் பீஸ் எடுத்து அடுத்தது இது வச்சிடலாம். எடுத்து தனியாக பிளாட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பெரிய பீஸ் தான் அடுத்த முதல் மாதிரி என்ன பண்ற? நல்லா இருக்கா விளாடுறதுக்கு? இது ஏற்கனவே எல்லாம் போட்டு பரட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். ஏதாவது சொல்ல விரும்புறியா? எதாவது சொல்லு. உனக்கு பேசிக்கிட்டே இருந்த இது பிடிக்குமா உனக்கு? சரி, வாயிலண்ணா அதான் முட்டாய் வாயில முட்டாய் இல்லைன்னா அமைதியாக இருக்காது. வாய் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும். பேசுறா ஏதாவது? வீடியோ ஆன்ல இருக்குது.
ஐயோ நீங்க பேசுறது நீங்களே பேசுங்க. நான் என்ன பேசுறது? நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுவுமே ஏதாவது பேசலையா? பேசு. இந்த ஸ்கூல்ல சொல்லி சாயங்க சாய். சரி ஏதாவது சொல்லு. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து ஏதாவது சொல்லு. ஐயோ ஐயோ நீ தான் சமைக்க போறியா? சரி. என்ன செய்ய போறோம்? பேர் என்ன? ஐயோ சில்லி சிக்கன். சில்லி சிக்கனா? சிக்கன். இல்ல நீ தானே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்த. என்னது? பேர் என்ன சொன்ன? என்ன சிக்கன்? சில்லி சிக்கன் தான். சில்லி சிக்கன். தாத்தரைகள். இது என்னது? ஃப்ரைடு சிக்கன். ஃப்ரைடு சிக்கனா? ஆமா. புளிக்குமே. புளிக்குமா? புளிக்கும் உனக்கு. அதெல்லாம் விடக்கூடாது. சூடுதா? சூடுதா? ஐயோ நான் பக்கம் இல்லையடா. பார்க்கலையே. என்ன காமிச்சு? ஒன்று ஒன்றா போட்டு நல்லா இருக்கா? வாசம் வருதா? என்ன வாசம் வருது? சிக்கன் வாசனை வருது. ஒன்று நீ சாப்பிடணும். இது ஃபுல்லாக நீ சாப்பிட்டுருவியா? தட்டில் லெக் பீஸ் லெக் பீஸ் லெக் பீஸ். சரி லெக் பீஸ். சரி 4 லெக் பீஸ் உனக்கு தான். சரி. எங்கே எலும்பு இருக்கும்? எலும்பு நடுவில் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இல்லைனா சிக்கன் இல்லைனா இது கொடுங்க. எலும்பு இல்லாததா? சரி உனக்கு தான் எல்லாம். எலும்பு இல்லாதது தான் எனக்கு பிடிக்குமே. சரி. இதெல்லாம் போகக்கூடாது. எனக்கு கால் வலிக்குது. உனக்கு கால் வலிக்குதா? நான் சாஞ்சி பண்ணேன். சாஞ்சிக்கிங்க. நல்லா வெந்துச்சு. அதே மாதிரி அடுத்தது ஒன்று ஒன்றா போட்டு அது சூப்பராக இருக்கும். நல்லா வந்திருக்கா? அது இவையா இருக்குது. ஆனால் உனக்கு கிடையாது. சின்ன பசங்களாம் சாப்பிடக்கூடாதான். சரி உனக்கும் தான் உனக்கும் தான். சரி உனக்கும் தான் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் ஒரு குட்டி குட்டி பீஸ்லாம் உனக்கு தான். சரி சரி. ஃப்ரைட் சிக்கனை நான் செஞ்சாச்சு. நல்லா வந்து அருமையாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நேச்சராக அப்படியே செஞ்சுருக்கிறோம். இதில் பேர் காய போடுறதெல்லாம் போடல, அது உடம்புக்கு கெடுதலுங்கிறதுனால நேச்சராக செஞ்சுருக்கேன். கலர் கம்மியாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் எல்லாம் நம்ம அது உடம்புக்கு எடுத்துக்கூடாதுங்கிறதுக்கு. சரி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். பிடிச்சிட்டியா? சரி நல்லா இருக்கா? சரி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க இருந்தால் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் கலரு அந்த மாதிரி அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்க்காதீங்க. சில வீடியோஸில் அஜினோமோட்டோலாம் சேர்க்குறாங்க, அதெல்லாம் பார்த்து இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறோம். பாய்.